ஒரு பகுதியை நம்ம தியானிக்க ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். யார் மனஸ்தாபப்பட்டதுனால? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதுனால தான் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை பார்த்து நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? சாமுவேல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் மனஸ்தாபப்பட்டதுனால தான் நான் துக்கித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் ஆண்டவரை பார்த்து சொல்லலை. சாமுவேல் அழுது கொண்டே தான் இருக்கிறான், துக்க முகமாக இருக்கிறான், அழுகிறான் சாமுவேல். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மனம் மனஸ்தாபப்பட்டது. இன்னைக்கு விசுவாசிகளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஊழியக்காரனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மனசை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். அவரோட மனசை அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப தேவன் எதிர்பார்க்கிற ரொம்ப தேவையான ஒரு குவாலிட்டி நம்மக்கிட்ட. அவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அவர் மனஸ்தாபப்படுகிறாரா? வேதத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று நிறைய இடத்துல இருக்கு. இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் என்ன செய்கிறேன்? மனஸ்தாபப்பட்டேன்கிறார். சங்கீதம் 14 ஆண்டவர் வார்த்தையில் வச்சிருக்கிறாரு, அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார், ஒருவனும் என்ன இல்லையாம்மா ஆண்டவர் பார்வையில் உகந்தவர்களாய் இல்லை. அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்க அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், ஒருவனும் இல்லை. அவர் மனஸ்தாபப்படுகிறார். அப்ப கர்த்தருடைய மனஸ்தாபம் அவர் இருதயம் எவ்வளவு மனஸ்தாபப்படுகிறது என்கிறதை ஒருவன் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால், ஒருவன் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே, ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி கர்த்தருடைய இருதயத்தை அவர் கஷ்டப்படுறாரு, அவர் வேதனைப்படுகிறார் என்கிறதை புரிந்து கொள்ள அவன் துவங்கி விட்டாலே போதும், கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு மற்றவங்களோட மனசு நல்லா தெரியும். பாருங்கள், நம்ம பிள்ளைகள் ஒரு மாதிரி மூஞ்சி சோர்ந்து போயிருந்தால் உடனே கேட்குறோம்ல, ஏம்மா இதாக பிரச்சனையா, உடம்புக்கு ஏதாவது முடியலையான்னு கேட்குறோம். மனைவியோடைய முகம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கேட்குறாங்க கணவன்மார்கள், ஏன் என்னாச்சு? கணவன் ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் உடனே மனைவிமார்கள் கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு? அப்போ முகத்தை பார்த்த உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்களே, ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிறத உடனே கேட்க தோணுது. கேட்குறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வேலை செய்கிறவங்க யாராவது டல்லாக இருந்தால், ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறீங்க, கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். அப்போ நம்ம ஒருத்தங்களோட முகத்தை பார்த்து அவங்கள குறித்து நம்ம அறிஞ்சுக்கிற நம்ம இங்கே சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சவுலுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்கிறதை இவன் அறிந்த போது, எப்படி இவன் ஆண்டோட முகத்தை பார்த்தானா? சவுல் ஆண்டோட முகத்தை பார்த்தா ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்கிறத இவன் புரிந்து கொண்டானா? முகத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், மற்றபடி நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது, வாய்ப்பே இல்லை. அல்லது குரலை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். என்னென்னு, ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் குரலை வச்சு, நம்மளை மாதிரி விஞ்ஞானிகள் வேறு யாருமே இல்லை, மீதி எல்லாம் தெரியும். இப்போ கர்த்தருடைய இருதயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனஸ்தாபப்பட்டது நிமித்தம். அப்போ கர்த்தருடைய இருதயம் கனத்திருக்கிறதை சாமுவேல் அறிந்து கொள்கிறான். எப்படிங்க இது? எப்படி இது? வசனம், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய மார்பிலேயே சாய்ந்திருந்த யோவான் அன்பின் சீடனாகிய யோவான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதாவது பேதுரு சொல்கிறார் யோவான் கிட்ட, ஏய் காட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, இந்த கூட்டத்தில் ஒருத்தன் காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னார்ல. பேதுரு டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்கல, யோவானை சைகை காமிச்சு, நீ தானே எப்போ பார்த்தாலும் அவருடைய மார்பில் சாஞ்சிருக்கிற, அவர்கிட்ட கேளு யாருன்னு. அவர்கிட்ட கேளு. யோவான் தான் கேட்குறார் ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யார் ஆண்டவரே, யார் ஆண்டவரே. அப்போ பேதுரு நினச்சிக்கிட்டான், இவன் தான் அவருடைய மார்பில் என்ன செஞ்சுட்டு இருக்கான், சாஞ்சிட்டே இருக்கிறானே, இவனுக்காச்சும் தெரியும் நினச்சி தான் பேதுரு என்ன செய்கிறாரு, எங்க மார்பில் சாஞ்சா தெரிஞ்சிருமா, மார்பில் சாஞ்சிட்டே இருந்தால் அவரோட இருதயம் தெரிஞ்சிருமா? இல்லை இல்லை, அவரோட கூட பயணித்தால் மாத்திரம்தான் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அவரோட கூட வாழ பழகினாத்தான் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஒருத்தன் குடிச்சு கீழே கிடந்தா நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், குடிகாரன் நாய் கிடக்கிறான் பாரு அப்படிங்குவோம். அறிவே இல்லைங்குவோம். குடிகாரன் பாரு எப்படி கிடக்கிறான் அப்படிங்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனை பார்க்குற விதம் எப்படி தெரியுமா? ஐயோ, நான் சிருஷ்டித்த இந்த ஆசன் என் பிள்ளை எப்படி சாக்கடையில் புலன்று கிடக்கிறான். நம்ம பார்க்குறோம் விபச்சாரக்காரன் வேசிங்கிறோம். ஆனால் ஆண்டவர் என் மகன் இப்படி பாவத்தில் விழுந்து கிடக்கிறானே. அப்போ அவருடைய இருதயத்தின் அந்த பாரத்தை, அவருடைய இருதயத்தின் அந்த அந்த மனஸ்தாபத்தை, அந்த அந்த பெயின், ஆண்டவரோட பெயினை புரிஞ்சுக்க தெரியணுங்க. அதுதான் உண்மையான மனவாட்டியோட அடையாளம். அவருடைய பெயின் தெரியணும். அவர் எப்படி வலிக்குது அவருக்குங்கிறது நமக்கு தெரியணும். சிலர் சொல்லுவாங்களே, அங்கே தொட்டா இங்கே வலிக்குங்குவாங்க. எங்கே தொட்டா அங்கே கை வச்சா இங்கே வலிக்கும். பழைய சினிமா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா, வில்லன் ஒரு பக்கம் நின்றுப்பார், கதாநாயகன் இங்கே ஒரு பக்கம் கட்டி எல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. கதாநாயகனுடைய அந்த கதாநாயகியை பிடிச்சி வச்சு அங்கே அடித்தா உண்மையை சொல்கிற மாதிரி. கதாநாயகன் கேட்க மாட்டாங்க, எங்கே அடித்தா அங்கே அடித்தா இங்கே. இது வந்து இயல்பு. அதே தான் அவருக்கு ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் தானே நம்மளுடைய ஹீரோ, மனவாட்டி நம்ம தானே ஹீரோயின். அப்போ நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அவரோட பெயின் நம்மளுக்கு தெரியணுங்க. அவரோட பெயின் நமக்கு தெரியணும். நமக்கு அந்த பெயின் தெரியாதனால தான் நம்ம அவருக்கு இன்னும் பெயினாக இருக்கிறோம். அவரோட வலி நமக்கு தெரியாதனால தான் நம்மளே அவருக்கு மறுபடியும் வலியாக மாறிட்டு இருக்கோம். வலி, ஆண்டோட இருதயம் மனஸ்தாபப்படுகிறது. இங்கே சாமுவேல் என்ன செய்கிறாருன்னு, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறார் சாமுவேல்கிட்ட. எப்போ அவனை தள்ளினது யார்? நான், நீ இல்லை. இதே சாமுவேல் சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு முன்னந்தொடைய கொடுத்து சாப்பிட என்ன கொடுத்தார்? முன்னந்தொடைய கொடுத்து சாப்பிட, நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு உட்கார வச்சு அவனுக்கு முன்னந்தொடையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் தைல குப்பியில் எண்ணெயை இழுத்து அவன் தலையில் வார்த்து முத்தம் செய்து அனுப்பினான். யார்? முத்தம் செய்து அனுப்பின சாமுவேல். அந்த முத்தம் தேவன் கொடுத்த முத்தமாக்கும். யாருக்கு? சவுலுக்கு. யார் கொடுத்த முத்தம்? தேவன் சாமுவேல் மூலியமாய் கொடுத்த முத்தம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அபிஷேகம் மாத்திரமில்ல, முத்தம் கொடுத்து அனுப்பினவன் இன்னைக்கு மொத்தமாக ஏமாத்திட்டு நிற்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முதுக காட்டிட்டு நிற்கிறான். நடந்த காரியம். இப்போ இதே சவுல் நிமித்தம் தேவன் என்ன செய்கிறார்? அவனை தள்ளி விடுகிறார். இங்கே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ எத்தனை நாளாக அழுக போகிற? நானே அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னை வேதனைப்படுத்திட்டான். நானே அவனை புறக்கணிச்சிட வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு அழுகிற? எந்திரி, வா, வேற ஒரு காரியம் நம்ம செய்வோம். எந்திரி. உன்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை
அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவருக்கு ஏமாற்றம் வருகிறதோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவரை ஏமாத்தின சவுலுக்கு பதிலாய் கர்த்தர் வேறு ஒருவனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனை முறை நம்ம ஆண்டவரை ஏமாத்துறோம்? நமக்கு பதிலாக வேறு யாரையாவது ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரா? யோசனை பண்ணி பாருங்கள். நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ என்னை காயப்படுத்திட்ட, வேண்டாம் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? நம்ம வேணால் நிறைய பேரை பார்த்து என்ன சொல்லுவோம், எனக்கு வேண்டாம், சின்ன ஒரு பிரச்சனை ஆகட்டும் உடனே என்ன செஞ்சுருவோம், எங்களுக்கு வேண்டாம், நீ கூட பேச வேண்டாம், நீ கூட சேர வேண்டாம், நான் கூட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, காத்திருக்கிறார். மீண்டும் நீயே வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டு அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவராய் நிற்கிறார். இங்கே ஆண்டவர் வேறு ஒருவனை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கு. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சவுல் அபிஷேகம் பண்ணும்போது ஜனங்களுக்காக அவனை ராஜாவாக என்ன அபிஷேகம் பண்ணினாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களுக்காக பண்ண வேண்டாம், எனக்காக பண்ணு. அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் யாருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் இங்கே பூமியில் யாருக்கும் சொந்தமானவங்க இல்லை. இது 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் அப்பாவுக்கு சொந்தம், அம்மாவுக்கு சொந்தம், புருஷனுக்கு சொந்தம், மனைவிக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்கலாம். என் அப்பான்னு அவங்க உங்களை உரிமைக்கு பாராட்டலாம், என் அம்மானு சொல்லலாம், என் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லலாம், அது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னைக்குமே நீ எனக்கு சொந்தங்கிறார். ஆமென். நீ எனக்குரியவன். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கறதே இல்லை. அல்லேலூயா. யார் உங்களை விட்டு கொடுத்தாலும் ஏசப்பா ஒரு நாளும் உங்களையும் என்ன செய்யறதில்லை, எனக்குரியவன் என்கிற அந்த ஸ்தானத்தில் ஒருபோதும் உங்களை என்ன செய்வதில்லை, விட்டு கொடுப்பதே இல்லை. அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன். ஆமென். ஆண்டவர் பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் நடக்கிறது. ஒவ்வொருத்தனா ஈசாயோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தனா வராங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இல்லை இவன் இல்லை, அவனை இல்லை, இவன் இல்லைங்கிறார். ஆண்டவர் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16, 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய். ஆமென். அல்லேலூயா. எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவன் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அவருக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் என்னைக்கு முழு நிச்சயமாய் நம்புகிறீர்களோ அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னு, உங்களை உலகத்துக்கு இவன் தான் என்று அடையாளப்படுத்துவார். ஆமென். இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன் தான் தேசத்தை ஆளுகிறவன், இவன் தான் என்னுடைய சித்தத்தை செய்கிறவன், இவன் தான் என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன், இவன் தான் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன், இவன் தான் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைச்சாங்களோ, யாரெல்லாம் இவன் கேவலமாய் பார்த்தார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார், இவன் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்கிறார், நீதான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ பிரயாசப்பட வேண்டும். நம்ம மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம மேலே ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. தயவுசெய்து மறந்துடாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து, உங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை வச்சு, ஐயோ நான் இப்படி தான், வேஸ்ட்டு தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனம் அது பெருசு. அல்லேலூயா. அது பெருசு. கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். என் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது.
அவர் இருதயத்திலேயே என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை அடையாளப்படுத்துகிறவர், இவன்தான் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக என்னை அடையாளப்படுத்துகிறவர். என்னை விழத்தள்ளணும், என்னை கேவலமாக பார்த்தவங்க, என்னை அற்பமாக நினச்சவங்க, என்னை வேறு மனுஷனாய் நினச்சவங்க, என்ன ஐயோ பைத்தியக்கார, இவன் வேஸ்ட்டு, இவன் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்ச எல்லாருக்கும் முன்னாடி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினான். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நம்ம அப்படியே வாசித்து வரும் பொழுது, அந்த சம்பவத்தின் கடைசி பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யாரை அடையாளப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அந்த அடையாளம் ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அடையாளம் ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாராக. உங்க மேல கர்த்தர் தம்முடைய வல்லமையின் கரத்தை வைத்து உங்களை அபிஷேகிப்பாராக. அவருடைய ஆவியை உங்களுக்குள் தந்து உங்களை தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் கர்த்தர் வணைந்து கொள்வாராக. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நிரப்புங்க. எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை அடையாளப்படுத்துறீங்க. எங்களை உங்கள் வார்த்தையினால், வசனத்தால், உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புறீங்க. நாங்கள் தொடர்ந்து உமக்காக ஓட உதவி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.